ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கி அநேகர் தனக்கு எப்படியாவது ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதான வாஞ்சிய விருப்பமுடையவர்கள் எல்லாருக்குமே அந்த எண்ணம் உண்டு. சொந்த வீடு இல்லாத வாடகை வீடுகளே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் உண்டு. இது அனுதின கர்மலத்தினை கேட்டுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம எப்படி இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அப்படி ஆயத்தப்படுத்தின தேவன் அதை நமக்கு தராமலே பெற மாட்டார். அநேகர் வாக்கு பண்ணுறதெல்லாம் உண்டு. அந்த வாக்கு கடைசியில் எங்கே போச்சுன்னே தெரியாது. நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சில நேரம் நம்பிடுவோம். நம்மோடு நெருங்கி இருக்கும்போது, பழகும்போது, அல்லது ஆரம்ப கட்டத்தில் அவங்க சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிபயங்கரமாக இருக்கும். அப்படி நம்பிக்கை ஒரு பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆமாம், இவங்க எல்லாம் எங்கே இருந்தாங்க, இவெல்லாம் அவங்கள பார்க்கலேங்கிற எண்ணம்லாம் உண்டு. ஆனால் அதெல்லாம் அநேக சமயத்தில் பார்த்திங்கன்னா 99% பொய்யாய் மாறிவிடும். மறந்துடுவாங்க. காலங்கள் மாறும்போது, சூழ்நிலைகள் மாறும் பொழுது அது எல்லாமே நிச்சயம் மாறி போயிடும். ஆனால் நம்மை அழைத்த தேவன் வாக்கில் உண்மை உள்ள தேவன், அதை மறந்துடக்கூடாது. நம்ம அநேக சமயம் பார்த்திங்கன்னா கர்த்தரை விட இந்த உலகத்தில் நம்ம பழகிறவர்களுக்கு அதிக மதிப்பு. அதான் நிறைய சமயத்தில் நம்ம வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். வாழ்க்கையில் சோர்ந்து போவதற்கு காரணமாக தான் கர்த்தர் மேல் வைக்க வேண்டிய நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைக்கிறதுனால ஏற்படுகிற இழப்புகள் தான். இப்போ கூட நீங்கள் இந்த கர்மலத்திய நிகழ்ச்சி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கேட்டுட்ருக்கலாம். ஆமாப்பா சார், நம்பின அநேகர் கைவிட்டாங்க, அவங்க சொன்ன வார்த்தை இப்போ அவங்க நினைவுபடுத்தினா கூட அவங்களுக்கு அதை குறித்த எண்ணமில்லை. தெரிந்திருக்கு, ஆனால் தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் நீங்கள் சந்தித்திருக்கலாம். அதனால் எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். ஆண்டவரை தான் முழுமையாக நம்பணும். அவர் தான் நமக்கு கடைசி வரைக்கும் உதவுகிறார். மனிதன் எப்போ வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம், எந்த சூழ்நிலைகளிலும் மாறலாம். அதனால் நமக்கு ஆயத்தப்படுத்தின தருகிற ஒரே தேவன், அதாவது ஆயத்தப்படுத்தின வாக்கு பண்ணின காரியத்தை தருகிறவர், கொண்டு போய் சேர்க்கிற நம்முடைய தேவன் தான். மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்விதமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை விதமாய் சொல்லுகிறார். யாத்திராம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவர், அவர் சொன்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்கு, அந்த ஸ்தலத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறார்ப்பா. எகிப்தில் இருக்கிறாங்க, கானானுக்கு பிரயாணப்படுகிறார். அப்போ மோசே சொல்கிறார், உங்களுக்கு வாக்கு பண்ணதை தருவதற்கு வழிகளிலெல்லாம் உங்களை பாதுகாப்பார். அப்படின்னா என்னது? எதிரிகளுக்கு பாதுகாப்பார், வறுமைகளுக்கு பாதுகாப்பார், பசியிலிருந்து நம்மளை பாதுகாப்பார், ஆபத்திலிருந்து பாதுகாப்பார். அதனால் நமக்கு அன்றைக்கு எழுத்தின்படி நம்ம பரம காணானை நோக்கி போகிறோம். என்றைக்கு ஆண்டவரை நம்பி நம்ம வந்தோமோ, என்றைக்கு அவர் நம்முடைய கரத்தை பிடித்தாரோ, இயேசு சொன்னார்ல, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் உங்களை கூப்பிட்டு போவேன்ட்டு. அதனால் அந்த தேவராஜ்யத்தை அவர் ஆயத்தப்படுத்திட்டு வருவார், நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்கிற அந்த விசுவாசம் குறைஞ்சிடவே கூடாது. இந்த தூதனை நான் அனுப்புவேன், உன்னை பாதுகாப்பேன். விவாதத்தில் பார்க்க பார்த்தீங்களா, அவங்க வஸ்திரம் பழமையை போல், கால் வீங்கலை, பாதரட்சைகள் நிச்சல கெட்டு போகலை. அவ்வளவு அற்புதமாய் தேவன் பாதுகாத்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உறவுகள் விட்டுட்ட, மனிதர்கள் விட்டு போனார்களே அப்படிங்கிறதான ஒரு தவிப்பு நமக்கு வேண்டாம். கொண்டு போய் சேர்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் சேர்ப்பார், அல்லது அந்த ஆசீர்வாதத்தை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார். உலகத்தில் சுகத்தை தருவார், பலனை தருவார், சகல நன்மைகள். எதை குறித்து கவலைப்படாதீங்க. நமக்காய் வைத்திருக்கிற அந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஆண்டவர் நம்ம கூடவே தான் வருவார். யோசேப்பை உயர்த்த வரைக்கும் அவரை கொண்டு உயர்த்தினார் பார்த்தீங்களா? அதே போல் நிச்சயமாய் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். காட் பிளஸ் யூ.